Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வாழ்க்கையில் இரு தவறுகளை செய்துவிட்டேன் என்று வைகோ தெரிவித்திருக்கிறார். 2006 அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது முதல் தவறு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2006 அதிமுகவுடன் கூட்டணி வைக்க கட்சியினர் நிர்பந்தம் செய்ததாக வைகோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். என் வாழ்க்கையில் 2 பெருந்தவறுகளை செய்துவிட்டேன் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க இருக்கலாம். விக்னேஷ், வைகோ வெளியிட்டிருக்கும் அந்த அறிக்கையில் வேறு என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்கிறார்? கூடுதல் விவரங்கள். பிரகாஷ், வணக்கம். தமிழகத்தில் புதியதாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோடு மதிமுக இணைந்திருக்கிறது. அவர்களுக்கு உறுதுணையாகவும் ஆதரவுடனும் அடுத்த 5 ஆண்டுகள் செயல்படுவோம் என்றும் மதிமுக பொதுக்குழுவிலும் செயற்குழுவிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணி தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை வைத்து வரக்கூடிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மீது திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலியில் அவ்வப்போது கடுமையான விமர்சனங்கள் அடங்கிய கட்டுரைகளும் செய்திகளும் வெளிவந்தே கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் அவற்றிற்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையில் மறைந்த முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதியோடு தனக்கு இருந்த நட்பையும் அவருடன் இருந்த தனக்கு இருந்த நெருக்கத்தையும் சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலும் இன்றைய கால மதிமுகவினருக்கு நினைவுபடுத்தக்கூடிய வகையிலும் ஒரு நீண்ட நெடிய ஒரு அறிக்கை ஒன்றை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் திமுக மீது குறிப்பாக வைத்திருக்கிறார். குறிப்பாக நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 இடங்கள் தான் மதிமுகவுக்கு, அதில் மறுபேச்சுக்கே இடமில்லை, இதனை ஏற்றுக்கொண்டு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுங்கள் என வலியுறுத்தி திணித்தார்கள் என திமுக மீது வைகோ பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூட்டணியில் இருக்கும் போது நான் திமுக அரசையோ திமுகவையோ விமர்சித்து ஒரு சொன்னால் கூட அடுத்த கட்டமாக நம்முடைய மதிமுகவை கூட்டணியில் இருந்து அவர்களே விலக்கி இருப்பார்கள் என்ற ஒரு தகவலையும் இந்த அறிக்கையில் பகிர்ந்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் 2 பெரும் தவறுகளை செய்துவிட்டதாக சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய வைகோ 2006ஆம் ஆண்டில் அதிமுகவோடு உடன்பாடு வைத்தது முதல் தவறு எனவும், அன்றைய மதிமுக தலைமை நிர்வாகிகள் முன்னணியினர் என்னை நிர்பந்தப்படுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை சந்திக்க வைத்தார்களே, அந்த சந்திப்பின் போதும் அந்த நிர்பந்தத்திற்கு உடன்படாமல் அதிமுகவுடன் உடன்பாடு செய்யாமல் இருந்திருந்தால் நம்முடைய மதிமுக வலிவும் பொலிவும் பெற்றிருக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2வது தவறாக பார்ப்பது 2017 பாஜகவை எதிர்ப்பதற்காக திமுகவுடன் உடன்பாடு கொண்டது தன்னுடைய 2வது பிழையாகும் எனவும் வைகோ அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொதிகை மலை உறுதியாக இருப்பதை போல நானும் நமது இயக்கமும் சரியான முடிவுகளை இன்றைய அரசியலில் நாம் மேற்கொண்டிருப்போம் எனவும், இனி நமக்கு எந்தவித கேடும் யாரும் செய்ய முடியாது எனவும் தாவேகாவுடன் இணைந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி வைகோ தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களை திமுக மீது வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வைகோ நடைபெற்று முடித்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் போட்டியிட்டது மிகப்பெரிய தவறு என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.